to cover the equilibrium price or price determination in markets. In markets, the price at which quantity demanded equates to the quantity supplied is usually named as equilibrium price. மார்க்கெட்டில் நீங்கள் பார்கெயின் பண்ண போகிறீங்க. ஒரு பார்கெயின் பண்ணுற கடையாக இருந்தால் கஸ்டமருக்கும் செல்லருக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவன் 10 rupees he starts with 5 rupees. And somewhere around 6 or 7 it gets settled. That 7 rupees is called equilibrium price. Supplier willing to offer, buyers willing to take up. ரெண்டு மேட்ச் ஆகிற அந்த பிரைஸ் பேர் equilibrium price. The price at which quantity demanded and quantity supplied both are equal will be the equilibrium price in market analysis. நான் சிங்கிள் பர்சனை பொறுத்த வரைக்கும் பிட்டிங் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். மார்க்கெட்டில் பல கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, பல செல்லர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா கஸ்டமர்ஸோடைய டிமாண்ட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ், எல்லா சப்ளையருடைய சப்ளை அட் எ ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் வேர் த ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ். அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வந்து ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் நம்ம சொல்கிறோம். கோர் இதுதான். மார்க்கெட் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் தான் நம்ம மெயினாக இங்கே படிக்கிறோம். ஏன்னா தட் இஸ் அ சென்ட்ரல் தீம் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சென்ட்ரல் தீம் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எஸ்பெஷலி மைக்ரோ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் மைக்ரோ எக்கனாமிக்ஸோடைய சென்ட்ரல் தீமே ப்ரைஸிங் தான். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும், இந்த மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியும். இந்த மார்க்கெட் என்ன ப்ரைஸ் எனக்கு கொடுக்க முடியுமோ அது தெரியாமல் நானே ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இஃப் தே ஃபிக்ஸ் திஸ் பீயிங் த மார்க்கெட் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ், தென் யூ ஹவ் டு பிளான் யுவர் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு பை த மார்க்கெட். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, மோனோபோலியா, பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவா, ஸோ மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனா, ஆலிகாபோலியா, ஒவ்வொரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரைசிங் அத்தாரிட்டி இருக்குது. ப்ரைஸ் மேக்கரா, ப்ரைஸ் டேக்கரா, வில் பி சீயிங் தட் எவ்ரிதிங் இன் த லேட்டர் கிளாஸஸ். அந்த ப்ரைஸ் மார்க்கெட்டில் சொல்லப்பட்ட ப்ரைஸ்க்குள்ளார நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி லாபத்தையும் பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இஸ் த மெயின் தீம் ஆஃப் திஸ் மைக்ரோ எக்கனாமிக் ஸ்டடி. இது செகண்ட் பாயிண்ட். அதனால தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ப்ரைஸ் தியரின்னு சொல்லலாம். So the ultimate aim of microeconomics to determine the price. So this is why we call this as price theory. Equilibrium price, market price oda importance enna microeconomics otherwise called as price theory நம்ம பார்த்தோம். ஒரு டம்மி நம்பர் வச்சு நம்ம equilibrium price எப்படி அரைவ் பண்றோம்ங்கறத நான் இங்க பார்க்க போறோம். 5 rupees இருக்கும்போது quantity demanded 6, quantity supplied by market is 31. 4 rupees இருக்கும்போது 12, quantity demanded, quantity supplied 25. Price decreases, quantity demanded increases. Price decreases, quantity supplied also decreases. ஏன்னா இது வந்து indirect proportionல இருக்கும், இது வந்து direct proportionல இருக்கும். இதுதான் நம்ம வந்து law of demand, law of supply னு பார்த்தோம். இப்போ இதை நம்ம பிளாட் பண்ணும்போது டிமாண்ட் கர்வும் நம்ம கிடைக்குது, சப்ளை கர்வும் கிடைக்குது, ரெண்டும் சேர்த்து ஒரே கிராஃப்ல நம்ம கிடைக்க போகுது. Let's see here. So I may draw here. So price, quantity supply. Price பொறுத்த வரைக்கும் 5 rupees தான் மேக்ஸிமம் இருக்கு. So I will write 1, 2, 3, 4, 5 and 6 on. Quantity demandedல பொறுத்த வரைக்கும் 30 வரைக்கும் போகுது. So 5, 10, 15, 20, 25, 30, 35. This is x axis and that is y axis. 5 rupees இருக்கும்போது quantity demanded வந்து 6. 5 rupees இருக்கும்போது quantity demanded 6. 4 rupees இருக்கும்போது quantity demanded 12. 3 rupees இருக்கும்போது quantity demanded 19. 2 rupees இருக்கும்போது quantity demanded 25. 1 rupee இருக்கும்போது quantity demanded 31. So we are aware about that the demand curve pattern, it slopes downward and moves from left to right. அதே மாதிரி தான் நமக்கு இருக்கு. I may now connect these points and name this as DD curve, demand curve. And quantity supplied வரும்போது அதே 5 rupees இருக்கும்போது quantity supplied will be 31. 4 rupees reduce பண்ணும்போது supplier is not willing to supply as much as quantity supplied for 5 rupees, so it is reduced to 25. I may now here marking. 3 rupees இருக்கும்போது 19 units, 2 rupees இருக்கும்போது 25 units,
சார் 12 யூனிட்ஸ் 3 rupees இருக்கும்போது 2 rupees இருக்கும்போது 12 யூனிட்ஸ் சாரி 12 யூனிட்ஸ் and 1 rupee இருக்கும்போது only 6 யூனிட். You are aware about that supply curve, it shifts from left to right and upward slope இருக்குன்னு சொன்னோம். So இதை நான் கனெக்ட் பண்றேன். I am connecting this is supply curve. The point in which the demand curve and supply curve both intersecting will be the equilibrium price. அப்ப 3 rupeesல 19 units சப்ளை பண்றேன் அப்படிங்கிறது தான் என்னவா இருக்க முடியும், ஈக்குலிபிரியம் பிரைஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரைஸ் இருக்கும்போது குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் குவான்டிட்டி சப்ளை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இம்பேக்ட் இன் பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நீங்கள் 5 rupees ஃபிக்ஸ் பண்ணும்போது டிமாண்ட் வந்து 6, சப்ளை வந்து 31. அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ சப்ளை பண்ணுவான் எவ்வளவு வாங்கிக்கிறாங்க, அப்போ இது எல்லாமே என்னவாயிடும், ஐடியலாக இருக்கும் இல்லை அன்சோல்டாக இருக்கும். The capacity, if you produce then it will not be saleable, or the production capacity remains idle capacity. அதே சமயத்தில் நீங்க 1 rupee ஃபிக்ஸ் பண்ணா உங்களால 6 தான் கொடுக்க முடியுது, ஆனா டிமாண்ட் வந்து 31 இருக்கு. 31 டிமாண்ட் இருக்கும்போது உங்களால 6 தான் கொடுக்க முடியும்னா இந்த பிளாக் வந்து என்னவா இருக்கும்னா ஷார்டேஜ் ஆஃப் சப்ளையா இருக்கும். கேக்குறாங்க கிடைக்கலன்னா கஸ்டமர்ஸ் ஆர் willing to increase the price அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், இந்த 19 3 rupees இருக்கும்போது 19 அதாவது குவான்டிட்டி டிமாண்டடும் 90 குவான்டிட்டி டிமாண்டடும் சப்ளையும் 19 இருக்குன்னா அது பேர் ஈக்குலிபிரியம் பிரைஸ்னு சொன்னோம். நீங்க 5 rupees ஃபிக்ஸ் பண்ணும்போது சப்ளைடு வந்து 31, குவான்டிட்டி டிமாண்டட் 6, கெப்பாசிட்டி சும்மா இருக்கிறது நஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க, either they will reduce the capacity or they will reduce the price. So இந்த இடத்துல 5 rupees இருக்கும்போது இவன் பண்ணதெல்லாம் விற்க முடியாதுன்னா அவனுக்கு நஷ்டம், அதனால வித்த ஆகணும், என்ன பண்ணுவான், he reduces the price. 5 rupees இருக்கும்போது the impact of this situation plays in the prices, reduction in the prices. Here also it reduces. At this point of time is correct. Suppose நீங்க 1 rupee ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் ஷார்டேஜ் இருக்கும், இந்த ஷார்டேஜ் என்ன ஆயிடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரைஸை இன்ஃப்ளேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. So the price hike will happens here. The moment where the quantity demanded and quantity supplied equals at a point of price, அதாவது 3 rupees இருக்கும்போது quantity demanded quantity supplied சேமா இருந்துச்சுன்னா அது பேர் equilibrium price நம்ம சொல்றோம். So this is what about the main theme of our study. Already we have seen here equilibrium price concept is over then.